வணக்கம் ஓவியா. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பெருமாள்பேட்டை ஊசித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் விக்னேஷ் மற்றும் கிருத்திகா தம்பதியினர். இவர்களுக்கு 2 வயது குழந்தையானது இருந்திருக்கின்றன. அந்த குழந்தையின் பெயர் புனிஷ். இந்த குழந்தைக்கு நேற்று அங்கன்வாடி மையத்தில் தடுப்பூசியானது போடப்பட்டிருக்கின்றன. 2 வயது கூடிய குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுவது நேற்று அங்கன்வாடியில் போடப்பட்டிருக்கின்றன. அந்த குழந்தைக்கு தடுப்பூசி போட்ட பிறகு அந்த குழந்தை இரவு நன்றாக தூங்கி இருக்கின்றன. காலையில் பார்க்கும்போது குழந்தை கண் விழிக்கவில்லை. ஆகவே அவருடைய பெற்றோர்கள் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்து சென்றிருக்கின்றனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கின்றனர். உடனே மருத்துவத்துறை அதிகாரிகள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கின்றனர். தகவல் பெற்ற காவல்துறையினர் குழந்தையை மீட்டு வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் கூறு ஆய்வுக்காக அந்த குழந்தையை ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். ஆனால் உறவினர்கள் குழந்தையை தங்களிடம் கொடுங்கள் என்று கேட்டும், அது மட்டும் இல்லாமல் குழந்தை எவ்வாறு இறந்தது என்று எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று வாணியம்பாடியிலே அவர்கள் கத்தி கூச்சலிட்டிருக்கின்றனர். ஆனால் ஆம்புலன்ஸை குழந்தையை ஏற்றி அழைத்து வரும்போது பின்தொடர்ந்த பெற்றோர்கள் வாகனத்தில் ஆம்புலன்ஸை துரத்தி வந்திருக்கின்றனர். மேலும் 80 கிலோமீட்டர் தொலைவிற்கு மேலாக ஆம்புலன்ஸை பின்தொடர்ந்து வந்து வேலூர் அடுக்கம்பாறை பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஆம்புலன்ஸை முற்றுகையிட்டு உறவினர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனது குழந்தைக்கு அங்கன்வாடி மையத்தில் ஊசி போட்டதாலே தனது குழந்தை இறந்திருக்கின்றன. அதாவது இந்த இறப்பிற்கு உரிய நீதி வேண்டும், எங்கள் குழந்தையை தங்களிடம் கொடுங்கள் என்று அந்த பகுதியில் வந்து உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனே அங்க வந்த வேலூர் கன்னியம்பாடி காவல்துறையினர் உறவினர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். குழந்தையை பிரேத பரிசோதனை செய்தால் மட்டுமே குழந்தை எவ்வாறு இறந்தது என்று நமக்கு தெரிய வரும். ஆகவே குழந்தையை பிரேத பரிசோதனை செய்வதற்கு அனுமதியுங்கள் என்று காவல்துறையினர் பெற்றோர் அந்த உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றனர். தற்போது பேச்சுவார்த்தையின்படி குழந்தையை பிரேத பரிசோதனைக்கு கொடுப்பதற்காக பெற்றோர்கள் ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றன. இந்த சம்பவத்தால் அடுக்கம்பாறை பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டன. மேலும் குழந்தை இறந்திருக்கக்கூடிய சம்பவம் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஓவியா.